நெறைய சீன்ல வந்து எனக்கு வந்து அவரு அந்த படத்துல இருக்கிற கேரக்டரா தெரியாம, உள்வரின் மாரியே தெரிஞ்சாரு. ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அந்த சர்ச்ல வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் கோவமா நடந்து வருவாரு ஒரு சீன்ல. பாஸ்டருக்கு முன்னாடி. ஸோ அந்த சீன்ல வந்து எனக்கு உள்வரின பாத்தா மாரியே இருந்துச்சு. அந்த ரேஜு, அந்த ஃபிசிக்கும் வருது அப்படியே தான் இருக்கு. உள்வரின் இப்போ இந்த டெட்பூல் வெர்சஸ் உள்வரின் ஒரு படம் வந்துச்சுல்ல, அதில என்ன ஃபிசிக் இருந்துச்சோ அந்த டைம் பீரியட்ல இந்த படம் ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதே ஃபிசிக் தான் வந்து இதுலயும் இருந்துச்சு. ரொம்ப ஃபிட்டா இருந்தாரு பாக்கறதுக்கு. ஸோ அதனால இருக்கிறதுனால வந்து ஏதோ உள்வரினே வந்தா மாரி இருந்துச்சு. கரெக்ட்டா நீங்க அத வந்து அந்த சீன் கூட ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேட்ச் ஆகும். அந்த எப்படின்னா, அந்த சினாரியோ அப்படி கிடையாது இந்த படத்துக்கும், அந்த படத்துக்கும். அந்த உள்வரின் படத்துல வந்து அவரோட ஒய்ஃப வந்து கொன்னுட்டான்ட்டு விக்டர வந்து பழி வாங்குறதுக்காக வந்து ஒரு பார்ல வந்து வருவாரு. டோர் ஓப்பன் பண்ணிட்டு, ஒரு ரேஜோட நின்னுகிட்டு அந்த கிளாஸ் வெளிய வரும் வெளிய. அந்த சீன்ல இருக்கு. அந்த அந்த டக்குனு அந்த சீன் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படி பார்த்தாலும் உள்வரின் மாரி தான் எனக்கு தெரியுதுன்ற மாரி. எவ்வளோ வந்து சாந்தமா இருந்தாலும், எவ்வளோ சைலன்ட்டா இருந்தாலுமே வந்து அந்த உள்வரின் வந்து என் கண்ணுக்கு அப்படி தெரியுது. அவர் உள்வரினாவே பார்த்ததுனால.